அவன் தரையில் கிடந்த தன் ஆடைகளை ஒவ்வொன்றாக எடுத்து அணிந்து கொண்டான். கௌசல்யா எழக்கூட தெம்பின்றி அந்த மெத்தையின் பிசுபிசுப்பில் தன் முகத்தை புதைத்து கொண்டாள். கௌசல்யா தேம்பிக்கொண்டே முனகலாக, சார், என்னை இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு போறீங்களே சார், இப்போ சுந்தர் முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? என் உடம்பு முழுக்க உங்க வாசனைதான் சார் அடிக்குது. ஆதி அவளது கெஞ்சலை ஒரு ஏளன பார்வையோடு பார்த்தபடி பெட்ரூம் கதவை திறந்து வெளியேறினான். அவன் செல்லும் வழியெங்கும் அந்தச் சமையலறை மேடையில் சிந்தியிருந்த பாலும் தேனும் அவனது கால்தடங்களாக ஹால் வரை பதிந்திருந்தன. கதவு டாப் என்று சாத்தப்படும் சத்தம் கேட்டது. கௌசல்யா அந்த படுக்கையறையில் தன் புருஷன் கட்டிய தாலியை ஒரு கையில் பற்றியபடி ஒரு அந்நியன் உடலுக்குள் ஊறுவதை உணர்ந்து அந்த வக்கிரமான சுகத்தில் விம்மி அழுது கொண்டிருந்தாள். அவளது பத்தினி உலகம் சுக்குநூறாக உடைந்து சிதறிப்போயிருந்தது. ஆதி வெளியேறிய பிறகு அந்த படுக்கையறை ஒரு மயான அமைதியில் மூழ்கியது. கௌசல்யா அப்படியே அந்த மெத்தையின் விளிம்பில் முகம் குப்புறக் கிடந்தாள். மாலை நேரத்து சூரிய ஒளி ஜன்னல் வழியாக அவள் மீது பட்டபோதுதான் அவளுக்கு உணர்வு வந்தது. மெல்லத் தலையை தூக்கி பார்த்தாள். அறை முழுவதும் ஆதியின் அந்த முரட்டுத்தனமான வியர்வை மணமும் அந்த வக்கிரமான நெடியும் கம்மென்று வீசியது. கௌசல்யாவின் மனக்குரல், ஐயோ, விடிஞ்சிருச்சா? இல்லை, இது சாயங்கால நேரமா? சுந்தர் வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கு. நான் எப்படி இப்படி அசிங்கமா கிடக்கிறேன்? என் உடம்பு முழுக்க அந்த ஆதியோட எச்சிலும். சி. ஆனா அந்த ருசி ஏன் இன்னும் என் நாக்குல தங்கியிருக்கு? அவள் எழ முயன்றபோது கடுமையாக வலிக்கத் தொடங்கியது. அந்த வலி அவளுக்கு ஆதி அவளைச் சிதைத்த ஒவ்வொரு வினாடியையும் ஞாபகப்படுத்தியது. மெல்லத் தட்டுத்தடுமாறி எழுந்து நின்றாள். கண்ணாடியில் தன் உருவத்தை பார்த்தவள் அதிர்ந்து போனாள். கண்ணாடி அவளுக்கு ஒரு பத்தினியை காட்டவில்லை. கலைந்த கூந்தல், ஆதியின் பற்கள் பதிந்த சிவந்த கழுத்து, தேனும் காய்ந்து பிசுபிசுவென ஒட்டிக்கொண்டிருந்த. எல்லாவற்றிற்கும் மேலாக சுந்தர் கட்டிய அந்த மஞ்சள் தாலி இப்போது ஆதியின் எச்சிலில் நனைந்து மங்கலாக தெரிந்தது. இந்த தாலியை பார்க்கவே எனக்கு கூசுதே. ஆனா அவன் என்னை அடிச்சப்போ, அவன் முரட்டுத்தனத்தைச் காமிச்சப்போ எனக்கு ஏன் ஒரு இன்பம் தெரிஞ்சது? நான் நிஜமாவே ஒரு வேசியா மாறிட்டேனா? அவள் அவசரமாகச் சமையலறைக்கு ஓடினாள். அங்கே மேடை முழுவதும் பாலும் தேனும் ஆதியின் எச்சிலும் சிந்தி ஒரு வக்கிரமான போர்க்களம் போல காட்சியளித்தது. சுந்தர் வருவதற்குள் எல்லாத் தடயங்களையும் அழிக்க வேண்டும் என்ற பயம் அவளை ஆட்கொண்டது. முதலில் ஒரு துணியை எடுத்து அந்த பாத்திரங்களையும் மேடையையும் வெறித்தனமாகத் துடைக்கத் தொடங்கினாள். ஒவ்வொரு முறை துடைக்கும்போதும் ஆதியின் அந்த சத்தம் அவள் காதுக்குள் எதிரொலித்தது. பின் குளியலறைக்கு ஓடினாள். ஷவர் நீருக்கு அடியில் நின்றபோது தண்ணீர் அவளது உடலின் காயங்களில் பட்டு எரித்தது. சோப்பை எடுத்து தன் உடம்பில் எல்லாத்திலும் போட்டு தேய்த்தாள். தேய்க்க அந்த வாசனை போகுமா? இல்லை, இது என் இரத்தத்துலேயே ஊறிடுச்சா? அவன் எச்சிலை நான் விழுங்குனப்போ என் பத்தினித்தனம் அங்கேயே செத்துடுச்சு. சுந்தர் இன்னைக்கு என்னை தொட்டா அவருக்கு தெரியுமா? ஒரு அந்நியனோட மனம் இன்னும் எனக்குள்ள இருக்குறது அவருக்கு தெரியுமா? ஐயோ சுந்தர், என்னை மன்னிச்சுடுங்க. என்னால அந்த ஆதியை எதிர்க்க முடியல. அவன் முரட்டுத்தனம் எனக்கு பிடிச்சிருந்தது சார். அவள் தன் தாலியை தேய்த்து கழுவினாள். ஆனால் அந்த மஞ்சள் கயிற்றில் படிந்திருந்த ஆதியின் நெடி அவளது மனதிற்குள் மட்டும் அழியாமல் அப்படியே இருந்தது. குளித்து முடித்து சுத்தமான புடவை அணிந்து நெற்றியில் பெரிய குங்குமம் வைத்துக்கொண்டாள். இப்போது அவள் பார்ப்பதற்கு பழைய பத்தினி கௌசல்யாவைப் போலவே இருந்தாள். ஆனால் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் ஆதியின் ஆக்கிரமிப்பு அவளுக்கு தெரிந்தது. வாசலில் சுந்தரின் பைக் சத்தம் கேட்டது. கௌசல்யாவின் இதயம் படபடவென அடித்துக்கொண்டது. குளித்து முடித்து ஈரமான கூந்தலை துடைத்துவிட்டு கண்ணாடியில் தன் நெற்றிப்பொட்டைச் சரி செய்தாள் கௌசல்யா. அவள் பார்ப்பதற்கு பழைய கௌசல்யாதான், அதே பத்தினி, அதே அடக்கம். ஆனால் அவளது கால்களுக்கு இடையே இன்னும் அந்த ஆதியின் முரட்டுத்தனமான ஆக்கிரமிப்பின் வலி ஒரு பித்து பிடித்த போதையை தந்து கொண்டிருந்தது. வாசல் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. சுந்தர் உள்ளே வந்தான். கௌசல்யாவின் இதயம் தொண்டைக்குழி வரை வந்து துடித்தது. அவன் தன்னை நெருங்கி வந்து தன் கழுத்தில் இருக்கும் அந்த தாலியை பார்த்தாள். அல்லது தன் உடலில் வீசும் அந்த சோப்பு வாசனைக்கு அடியில் ஒளிந்திருக்கும் ஆதியின் ஆணாதிக்க வியர்வை மணத்தை மோப்பம் பிடித்துவிட்டாள். சுந்தர், என்ன கௌசி,
இன்னைக்கு என்ன வீடே ஒரு மாதிரி வாசனை அடிக்குது. ஏதோ ஸ்வீட் செஞ்சியா என்ன? அவன் சாதாரணமாக கேட்டுவிட்டு சோபாவில் அமர்ந்தான். கௌசல்யாவுக்கு தூக்கி வாரிப்போட்டது. ஆதி ஊற்றிய அந்த தேனும் பாலும் அவனது மூக்கை துளைத்திருக்கிறது. ஐயோ, இவருக்கு தெரிஞ்சிருச்சா? இல்லை, இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. என் முகத்தை பார்த்தா கூட இவருக்கு ஏதோ மாற்றம் இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியாது. ஒரு அந்நியன் வந்து என்னை சிதைச்சிட்டு போயிருக்கான். ஆனா என் புருஷன் ஸ்வீட் செஞ்சியான்னு கேக்குறார். இவரோட மென்மைதான் என்னை தூண்டிவிடுது. ஆதியோட அந்த மிருகத்தனம் தான் எனக்கு தேவையா இருக்கு. கௌசல்யா பயபக்தியோடு காபியை கொண்டு வந்து கொடுத்தாள். சுந்தர் அவளது கையை பிடிக்க முயன்றான். கௌசல்யா மெல்லத் தன் கையை விலக்கிக் கொண்டாள். சுந்தர், ஏன் கௌசி, ஒரு மாதிரி இருக்க? உடம்புக்கு முடியலையா? சரி விடு, நான் இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கேன். சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துடலாம். கௌசல்யாவுக்கு ஒரு பக்கம் நிம்மதியாகவும் இன்னொரு பக்கம் ஒருவிதமான வக்கிரமான ஆத்திரமாகவும் இருந்தது. இவன் ஒரு ஆம்பளையா? தன் பொண்டாட்டி ஒரு அந்நியனிடம் தன் பத்தினித்தனத்தை தாரை வார்த்துவிட்டு நிற்கிறாள். இவன் டயர்டா இருக்கு என்று சொல்லிவிட்டு தூங்கப் போகிறான்.